கோல்மால் செய்ததா குஜராத்? உண்மையை உளறிய கில். ரஷித்துக்கு ஓவர் தராதது குறித்து விளக்கம். IPL 2025ஆம் ஆண்டு சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் குஜராத் அணி 36 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த நிலையில் கொல்கத்தா, சென்னை போன்ற மைதானங்களில் அணி நிர்வாகம் சொல்லும் ஆடுகளத்தை பராமரிப்பாளர்கள் தயாரிப்பதில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. RCB அணிக்கு எதிரான போட்டியில் CSK தோற்ற போது கூட அந்த அணியோட பயிற்சியாளர் பிளம்மிங் ஆடுகளம் மீது குறை சொல்லியிருந்தார். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் எந்த ஆடுகளத்தில் விளையாடணும் அப்படின்றத நாங்கள் தான் முடிவு செய்தோம் அப்படின்னு கில் உளறி இருப்பது தான் இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஜெய்ஷாவோட சொந்த ஊர் அப்படின்றதுனால குஜராத் அணிக்கு மட்டும் ஸ்பெஷல் பவரா அப்படின்னு ரசிகர்கள் சாடி வர்றாங்க. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள குஜராத் அணி கேப்டன் கில், மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் நாங்கள் களிமண்ணால் உருவாக்கப்பட்ட ஆடுகளத்தில் தான் விளையாடணும் அப்படின்னு முன்பே முடிவு செஞ்சிட்டோம். ஏன் அப்படின்னா செம்மண் ஆடுகளத்தை விட களிமண் ஆடுகளம் தான் எங்களுடைய பேட்டிங்கிற்கும் பந்து வீச்சுக்கும் ஏற்ற வகையில் இருக்கு. மேலும் களிமண்ணில் விளையாடும் போது பவுண்டரி அடிப்பது ரொம்ப கடினமாக இருக்கும். பந்து பழையதாக மாறினா பேட்ஸ்மேன்கள் கடுமையாக தடுமாறுவாங்க. இதனால தான் இந்த ஆடுகளத்தை நாங்கள் மும்பை அணிக்கு எதிராக விளையாட வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சோன்னு கில் சொல்லியிருக்காரு. மேலும் ரஷித் கானுக்கு வெறும் 2 ஓவர் தான் வழங்கப்பட்டிருந்துச்சு. இது குறித்து விளக்கமளித்த கில், நான் ரஷித் கானை இன்னிங்ஸின் கடைசியில தான் பயன்படுத்த திட்டமிட்டிருந்தேன். ஆனால் வேகப்பந்து வீச்சாளர்கள் அபாரமாக பந்து வீசி வந்தாங்க. இதனால போட்டி எங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. இதன் காரணமா ரஷித் கான் பந்து வீசும் சூழல் ஏற்படல அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. இன்றைய ஆட்டத்தில் பிரசித் கிருஷ்ணா அபாரமாக பந்து வீசிய பின் பாராட்டினாரு. பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டிகள் நல்ல சவாலை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு.